வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் விர்ச்சுவல். வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கைரேகை ஜோதிடம். இதில் உங்களுக்கு டாப் 5 கைரேகை, அதில் உங்களுக்கு இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு கடைசி பிறவியான்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அமைப்படி பார்க்கும்போது ஆண்கள் வலது கையை பாருங்கள், பெண்கள் இடது கையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, இந்த 4 ரேகை உங்கள் அனைவருக்குமே தெரிந்த ரேகை. இதில் உங்களுக்கு ஆயுள் ரேகையில் இந்த மணிக்கட்டில் உங்களுக்கு 2 கோடுகள் இருந்து அந்த மணிக்கட்டு ஒட்டின மாதிரியே உங்களுக்கு ஒரு ரேகை சொல்லக்கூடியது சந்திரமேடை நோக்கின மாதிரி பயணிக்கும். அதாவது ஆயுள் ரேகையிலேருந்து கனெக்ட் ஆகிட்டு சந்திரமேடை நோக்கின மாதிரி பயணிக்கும். ப்ளஸ் ஆயுள் ரேகைக்கும் சந்திரமேடுக்கும் இடையில் ஒரு முக்கோண ஷேப் வடிவங்கள் வரும். இந்த முக்கோண ஷேப் வடிவங்கள் சொல்லக்கூடியது வரக்கூடிய அமைப்பில் கேது மேடு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த கேது மேட்லேருந்து தான் அந்த ரேகைகள் சொல்லக்கூடியது உங்களுக்கு மேல் நோக்கின மாதிரி பயணிக்கும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கரெக்டாக இந்த கரு மச்சங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த முக்கோண ஷேப் இருந்தாலே ஆன்மீக ரீதியான விஷயங்களில் பயணிக்கூடிய அமைப்பு, புனித யாத்திரையை செல்லக்கூடிய அமைப்பு, கோவில் பணிகள், கோவில் கட்டக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களோட அமைப்புக்கு ஏற்படும். அதை தவிர்த்து உங்களுக்கு அந்த கேது மேடுகிட்டையும் ஆயுள் ரேகைக்கும் இந்த முக்கோணத்துக்கு இடையில் உங்களுக்கு இந்த கரு மச்சங்கள் உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு இது கடைசி பிறவி சொல்லக்கூடிய அமைப்பு, மோட்சத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. அதே நிலையில் உங்களுக்கு கைரேகைப்படி இந்த அமைப்பு, உதாரணத்துக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் உங்கள் லக்னம் மகர லக்னமாக இருந்து லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கேது இருந்து அந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் கூடவே இணைந்திருந்தாலும் சரி, குரு இல்லைனா பார்வையில் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா குரு பார்த்தாலும் உங்களுக்கு கடைசி பிறவின்றது ஜாதக ரீதியாக வரும். அப்போ கைரேகைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இது கடைசி பிறவி சொல்லக்கூடிய நிலை. நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். இருதய ரேகை உங்களுக்கு தெரிஞ்ச ரேகை. அந்த இருதய ரேகை உங்களுக்கு கேவ் ஷேப்பில் இருந்து புதன் மேடு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். புதன் மேட்டில் உங்களுக்கு எந்த ஒரு தடை கொடுக்கலும் இல்லாமல் நல்ல ஒரு மத்தியமான அளவில் ஷேப்பில் இருந்ததுன்னா இந்த புதன் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கரெக்டாக ஆயில் ரேகையிலேருந்து கனெக்ட் ஆகிட்டு புதன் மேடை நோக்கின மாதிரி பயணிக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி ரேகைகளை விடுபடாமல் இருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு புதன் மேடை நோக்கின மாதிரி பயணித்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் சொல்லக்கூடிய அமைப்பு. மற்றவங்கள நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் லைஃப்பில் முன்னேறக்கூடிய அமைப்புக்கு உங்கள் கைரேகை சொல்லக்கூடியது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த ரேகை இருந்ததுன்னா நம்மளுக்கு மணி ஃப்ளோ சொல்லக்கூடிய அமைப்பும் சரி, ஒரு நுணுக்கமான அறிவாற்றலுடைய மனிதர் சொல்லலாம். மற்றவங்களை நீங்கள் எந்த ஒரு ஐடியாவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. லீடர்ஷிப் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட கைரேகையில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது விடுபடக்கூடாது. அதேமாதிரி எந்த இடத்துலையுமே பார்க்கும்போது உங்களுக்கு பெருக்கல்குரிய அமைப்புன்ற மாதிரி இந்த புதன் மேடெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் வராத அமைப்பில் இந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு அமையும். ஆண்கள் வலது கையை பாருங்கள், பெண்கள் இடது கையை பாருங்கள். இந்த சார்ட்டை பாருங்கள். உங்களுக்கு லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, அவங்க வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் யோகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த இருதய ரேகைக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி சனீஸ்வரன் மேடை நோக்கின மாதிரி பிரமிடி ஷேப் வடிவங்கள் இருந்தாலும் சரி, சூரிய மேடை நோக்கின மாதிரி இந்த பிரமிடி ஷேப் வடிவங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ அவங்க வர்றது மூலியமாகவும் உங்களுக்கு வளர்ச்சிகள் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்போது இந்த ரேகைகள் சொல்லக்கூடியது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வலது இடது எந்த ரேகையில் இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் அவங்க மூலியமாக உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு. அது விதி ரேகையை பொறுத்து ஏஜ் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய நிலை. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்கள் கை ரேகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சேரக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள். பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த இருதய ரேகை, புத்தி ரேகை, விதி ரேகை சொல்லக்கூடியது, ஆயுள் ரேகை சொல்லக்கூடியதெல்லாம் இணைவில் எம் ஷேப் வடிவங்கள்லாம் வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சில பேருங்க 2 ரேகை மட்டும் இருக்கும், புத்தி ரேகையும் ஆயுள் ரேகை மட்டும் இருக்கும். அது கூட கனெக்டிவிட்டியில் தான் உங்களுக்கு இருதய ரேகையும் அதேமாதிரி விதி ரேகையும் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இருதய ரேகை தனித்துவமாக இருக்குது. அந்த தனித்துவமாக இருக்கக்கூடிய இருதய ரேகையும் நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு புத்தி ரேகை சொல்லக்கூடியதும் இருதய ரேகை புத்தி ரேகை இடையில் இணையாமல்
சந்திரமேடை நோக்கிற மாதிரி நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வரதும், ஆயில் ரேகை சொல்லக்கூடியதும் எந்த இடத்துலையும் தடைக்கோடு இல்லாமல் நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் மணிக்கட்டு வரைக்கும் வரதுனாலும் இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடியவங்க இண்டிவிஜுவலாகவே பார்க்கும்போது நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் தான் இவங்க வந்து வாழ்கிறாங்க. இவங்களுக்கு தேவைகள் அனைத்தையுமே பார்க்கும்போது இவங்க பரம்பரை மூலியமாகவும் சரி, சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தந்தையோட சொத்துக்கள் சொல்லக்கூடிய அமைப்பு, இல்லை பாட்டனார் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு, இது மூலிமா இவங்க வந்து ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. இதில் முக்கியமாக குரு மேடு நல்லா இருக்கணும். குரு தான் வந்து தனக்காரகன்னு சொல்லக்கூடியவங்க. அந்த மேடும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த விதிரேகையிலையும் தடைக்கோடுகள் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் எளிதில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பில் உங்கள் தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய தான் இந்த மாதிரி ரேகை இருக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் பார்க்கும்போது ஒரு 70-80% இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. சரி, இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.